இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தியா மித்ரா, அம்மாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய நாடகம் ஆடுறாங்க. முதல்ல என்னன்னா லக்ஷ்மி என்னோட சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அந்த ஜுன்னுவ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வரா மாதிரி கூட்டிட்டு வந்து பின்வாசல் வழியா அனுப்பி வச்சிட்டா. இப்போ வீட்ல இவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணிருக்கா. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய டிராமா ஆடினாலும் I just don't care மித்ரா. நீ ஏன் பக்கம் இருக்க? உன் வாயாலே சொல்லணும்னு அந்த ஜுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ல. நம்ம இப்பவே கீழே போலாம் வா. DNA டெஸ்ட் பண்ண சொல்லி உன் வாயாலே நீ அவங்க கிட்ட சொல்லு மித்ரா. அந்த ஜுன்னுவையும் அவ அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் வா. வா மித்ரா. Enough மோனிஷா. மித்ரா, எல்லாம் போதும். இப்ப வரைக்கும் நீ செஞ்சது எல்லாம் போதும். இது எல்லாத்தையும் நான் நமக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், விட்டுடு. நீ என்ன பேசிட்டு இருக்க மித்ரா? அந்த ஜுன்னு தான் நந்தன் குடும்பத்தோட வாரிசுதான். அவன் இந்த நந்தன் குடும்பத்தோட வாரிசுதான். அவன் பேசுற பேச்ச கேட்ட தெரியலையா அவன் இந்த குடும்பத்தோட வாரிசுதான்னு? அவனோட பேச்சு, நடவடிக்கை, அவனோட கோபம் பார்க்கும்போது உனக்கு இன்னுமா புரியல அவன் ஏன் பையன் தானு? மித்ரா, எஸ், ஜுன்னு என்னோட பையன் தான். நந்தன் குடும்பத்தோட வாரிசு. அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. டெஸ்டே பண்ணாம உன்னால எப்படி சொல்ல முடியுது மித்ரா? அந்த லக்ஷ்மி ஒண்ணு. பிரச்சனை எனக்கும் லக்ஷ்மிக்கும் தான், எனக்கும் ஜுன்னுக்கும் இல்ல. லக்ஷ்மி தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா ஜுன்னு எந்த தப்பும் செய்யல. என் கோபம் லக்ஷ்மி மேல, ஜுன்னு மேல கிடையாது. அப்படின்னா அந்த ஜுன்னுவ உன்னுடைய பையனா நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நான் அததான சொல்லிட்டு இருக்கேன். அவனோட பேச்சுல நான் என்ன உணர்றேன், அவனோட கோவத்துல நான் என்ன பாக்குறேன். அவனை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும்? அப்படின்னா ஏன் நிலைமை என்ன மித்ரா? எதுக்கு ஏன் மேலேயே கோவப்படுற? நான் இப்ப வெளியால் ஆயிட்டேனா? இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. நான் உன்னை காதலிச்சேன், லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காதலுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். கடமைக்கும் பந்தத்துக்கும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். யாரு பக்கம் பேசுறதுனே தெரியாம என் கழுத்தை நானே நெரிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. Da